பாருங்கள், ஃபார்ச்சூன் கடலை மாவில் செஞ்ச இந்த கீரை பூண்டாவுக்கு கீரை சிறுகீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், பூண்டு நல்லா இடித்து போட்டது, உப்பு, கடல மாவு எல்லாம் போட்டோம். இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக கீரை போண்டாவாக போட போகிறோம். இப்போ 5 போண்டா போட்டுருக்கோம், 6 போண்டா போட்டுருக்கோம் குட்டி குட்டியாக. பருப்பு முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கு 6 போண்டா போட்டோம். இந்த மாதிரி கீரை போண்டா போட்டு சாப்பிட்லாம். இது நமக்கு கீரையிலேயே நம்ம பாருங்கள், ஏற்கனவே போண்டா பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, மொறு கிறிஸ்பியாக பாருங்கள். ஃபுல்லாக கீரை, கொஞ்சமாக கடல மாவு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் போடல. இது பூண்டு நல்லா தட்டி போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கீரையோடு அது மாதிரி போண்டா பண்ணிட்டேன். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டோம். வெந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கம்மியாக விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே பண்ணிட்டு இதை நம்ம புட்டு காட்டுறோம் பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக கீரை தான் சரிங்களா. செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கீரை இது பண்ண ஒரே மாதிரி கீரை பொரியலாக செஞ்சு கொடுத்துட்டா பருப்பில் போட்டு கடைவோம். இப்படி கீரை போண்டாவும் நிறைய கீரை யூஸ் பண்ணி, கொஞ்சமாக கடல மாவு யூஸ் பண்ணி ரொம்ப செய்யலாம். நல்லா வேகட்டும்.